குழந்தைகள் கூடி வந்தன, கடவுளை கூப்பிட்டன, ஓடி வந்து நின்றார் கடவுள். கண்டதும் கூப்பாடு போட்டன, சாமி சாமி விளையாட்டு ஜாமாங்க எங்களுக்கு செஞ்சு கொடு செஞ்சு கொடு. மும்முரமானார் அந்த மும்மூர்த்தி, கலகலப்பானார் அந்த கடவுள். 7 உலகங்களையும் இணைத்து உருட்டி பந்தாக்கி படைத்தார் கொடுத்தார். உருட்டி தரப்பட்ட பந்தோடு பறந்தன பட்டுப்பூச்சிகள். பந்தாடி விளையாடிய 10 நிமிடத்தில் ஓடி வந்து அவரிடமே அந்த பந்தை தூக்கி எறிந்து விட்டனர். இது சரியில்லை, வேற செஞ்சு கொடு. சரி என்றார் சர்வேஸ்வரன். வானவில்லின் 7 நிறங்களையும் கூட்டு மொத்த வண்ணமாக கூட்டி நவீன அதிநவீன ஓவியமாக்கி கொடுத்தார். பார்த்தவுடன் சொல்லிவிட்டார்கள், சேச்சா இதென்ன பூச்சாண்டி மாதிரி இருக்கு, இதெல்லாம் வேணாம், வேற செஞ்சு கொடு. பயந்தபடி 10 அடி தள்ளி போய் நின்றார்கள். வெறுத்து போனார் கடவுள். உங்களுக்கு என்னதான் வேணும் கேளுங்கள், தரப்படும். அப்படி கேட்டுக்கிட்டு நின்னாரு. கூடி பேசிய குழந்தைகள் கூட்டாய் வந்தன, ஆளுக்கொன்றாய் அடுக்க ஆரம்பித்தன, ஆளாளுக்கு ஒன்றொன்றாய் அடுக்க ஆரம்பித்தன. பூனை மூஞ்சி வச்ச கரடி ஒன்றை செஞ்சு கொடு, காகத்தின் நிறத்தில் கொக்கு ஒன்றை படைச்சு கொடு, சுண்டலி சைஸில் முதல்ல ஒன்றை எனக்கு செஞ்சு கொடு, மண்ணிலே ஊர்ந்து செல்லும் கழுகு மூஞ்சி மண்புழுவை கொடு, கைக்கு அடக்கமா யானை ஒன்றை செய்து கொடு, தமிழில் மட்டுமே பேசி திரியிற மாதிரி ஒரு டைனோசரை தயாரிச்சு கொடு, பையில போட்டு பகிர்ந்து விளையாட குட்டி குட்டி விண்மீன்களையும் சின்ன சின்ன நிலாக்களையும் கொடு. சிறார்களின் சீண்டல் வேண்டல் பட்டியல் நீண்டு கொண்டே போக கேட்டு நின்ற கடவுள் விழித்து நின்றார், முழித்து நின்றார், முடிவெடுத்தார், கிளம்பி விட்டார். AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் இவையெல்லாம் செய்து கொடுக்க பாண்டுகளின் சாம்ராஜ்யத்தில் கடவுளும் கையடக்கமே. கண்ணாமூச்சி. அன்று கண்களை மூடி நிஜத்தை தேடினோம், இன்று கண்களை திறந்து கனவை தேடுகிறோம். கிச்சு கிச்சு தம்பலாம். 2 கைகளும் கோர்த்து மறைக்கப்பட்ட மகிழ்ச்சியை தேடி தேடி கண்டுபிடித்தோம். ஆடுபுலி ஆட்டம். இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் ஆட்டையும் புலியும் களத்திலே இறக்கி அடிபடாமலேயே ஆட்டையும் காத்தோம், மூளையையும் காத்தோம். கோலி. கோலாகலமாய் கூடி வந்து கோழிகளை களத்தில் இறக்கி சேற்றையே ஆடையாய் உடுத்தி கில்லி கோலி விளையாடி மண்ணிலே புரண்டு புரண்டு விளையாடி ஆனந்தமாய் தோழமை காத்தோம். கில்லி தட்ட. பெருங்குச்சியால் சிறுங்குச்சியை வானில் பறக்க விட்டோம். தரை தொடும் முன் புழுதியில் புரண்டு அதை கையால் பிடித்தோம். மண்டையை உடைத்தோம், மண்பானை அடித்தோம், மனக்கணக்கை செய்தோம், மன்னனாய் வாழ்ந்தோம். இவையெல்லாம் இல்லாமல் இப்போது அடுத்த தலைமுறையை அலைக்கழிக்க விட்டு கொண்டிருக்கின்றோம்.